ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ட்வீட் போட்டாங்க. ஸோ அதை தாண்டி இப்போ நிறைய ஆக்டர் அண்ட் டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நேரில் பார்த்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் யார் யாருன்னா போயிட்டு பார்த்துருக்கா அப்படின்றத பற்றி தான் அந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்துட்டு ஒரு ஸ்டில் எடுத்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறதா அஃபீஷியலாக அவர் போட்டிருக்காரு. ஸோ வேற மாதிரியான சம்பவம் தான் சொல்லணும். ஸோ இவர் இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கூட போடல. ஸோ ஓட்டு போட வர முடியல. ஸோ ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கூட போடல. ஸோ விஜய் அவர்கள் போயிட்டு பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ வேற லெவல் தான். அண்ட் அதுக்கப்புறமா குஷ்பு அவர்கள் போயிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு கோரிக்கை விஜய் அவர்கள்ட்ட வச்சிருக்காங்க. இது மாதிரி திரைத்துறை சார்பாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்கள் அபிஷியலா சொல்லிட்டு தான் போனாங்க. ஸோ அந்த வகையில் வேற மாதிரி ஒரு சம்பவம் தான். அண்ட் அதுக்கப்புறமா சர்க்கார் படத்தை கொடுத்த நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் விஜய் பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ துப்பாக்கி, சர்க்கார், கத்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 படங்கள் சூப்பராக கொடுத்தாரு நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் விஜய்க்கு. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ சர்க்கார்லாம் உண்மையுமே விஜய் அவர்கள் ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாரு. நிறைய டைலாக்ஸா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம சர்க்கார் படத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ நேரில் கூட நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் தமன் இவர் போயிட்டு விஜய் அவர்கள் பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ மியூசிக் டைரக்டர் தமன்லாம் என்ன சொல்றேன்னே தெரியல. ஏன்னா பல லட்சம் ஓட்டுக்கான சொந்தக்காரனே அவர் தான். ஏன்னா விஜய் அவர்களுக்கு கட்சி சம்பந்தமா பாட்டை போட்டு வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணாரு. ஸோ பட்டி தொட்டி எங்க வரைக்கும் அந்த ஒரு கட்சியை கொண்டு சேர்த்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு மாசா சாங் போட்டு கொடுத்தவர். ஸோ அவருக்கு நன்றி எல்லாம் தெரிவிச்சுக்கணும் தான். வேற மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்துட்டு ஒரு கோரிக்கை திரைத்துறை சார்பா இவரும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு போயிருக்காரு விஜய் அவர்கள்ட்ட. ஸோ இது பிரஸ் மீட்ல ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்திருக்காரு, ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட்ல கேட்டாங்க. ஸோ அதுக்கு இவர் பாத்தீங்கன்னா மாற்றம் வந்திருக்காருன்னு உடனே சொன்னா நான் ஜோசியக்காரனா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணிட்டு போனாரு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி அவர்கள் போயிட்டு நம்ம விஜய் அவர்களை சந்திச்சு வாழ்த்துக்கள் சொன்னாரு. ஸோ கார்த்தி கூட கருணாஸ் அப்புறம் இவர் பாத்தீங்கன்னா இவரு ஸோ இவங்க எல்லாரும் அதாவது நடிகர் சங்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு விஜய் அவர்களை பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் விஜய் சந்திச்சு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ முதல்வன் படம் நம்ம விஜய் பண்ண வேண்டியதுதான். இப்போ முதல்வன் படத்துல வர மாதிரி விஜய் அவர்கள் ரியலா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வேற மாதிரியான சம்பவம் தான். அண்டதுக்கு அப்புறமா நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் விஜய் அவர்களை போயிட்டு சந்திச்சிருக்காரு. ஸோ சந்திச்ச மட்டும் இல்லாம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டும் பண்ணிருக்காரு. ஸோ என்ன கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட் படத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் வச்சிருக்க கார் நம்பர் பிளேட்ல TN7 CM 2026 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதை ஃப்ரேம் போட்டு நம்ம விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம கீழே ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணது ஃபர்ஸ்ட் படத்துல வச்சது நாங்க தான் அப்படின்ற மாதிரி அதை வெங்கட் பிரபு டீம் தான் அப்படின்ற மாதிரி கீழே மென்ஷன் பண்ணி இந்த கிஃப்ட் பண்ணிருக்காரு. ஸோ வேற மாதிரியான சம்பவம் தான். ஸோ இவர் சொன்ன மாதிரியான கரெக்டா எல்லாமே நடந்துச்சு. ஸோ 7ஆம் தேதி தான் விஜய் அவர்கள் பதவி ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பெரும்பான்மை கிடைக்காம 10ஆம் தேதி விஜய் அவர்கள் பதவி ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் அன்றே கணித்தார் வெங்கட் பிரபு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி கணிச்சிருக்காரு. அண்டதுக்கு அப்புறமா நம்ம ஏகே போயிட்டு விஜய் அவர்களை சந்திக்க போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங்கே. ஸோ சந்திச்சார் அப்படின்னா கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். ஸோ பாப்போம் சந்திக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சந்திச்சார் அப்படின்னா கண்டிப்பா போட்டோஸ்லாம் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் இதெல்லாம் சொல்லல அப்படின்னா கண்டிப்பா தப்பா இருக்கும். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா கோவையில ஒரு 10 வயசு சிறுமி பாலியல் பலாக்கரம் இது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சீரியஸா போயிட்டு இருக்கு இந்த நியூஸ். ஸோ ரொம்பவுமே தமிழ்நாட்டே உலுக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ தப்பு செஞ்ச நபருக்கு கண்டிப்பான கடுமையான தண்டனைகள்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதனால் விஜய் அவர்கள் வலியுறுத்திருக்காரு. ஸோ நாமளும் அதான் வலியுறுத்துறோம். ஸோ ரொம்பவுமே கடுமையான தண்டனைகளை தான் கொடுத்தே ஆகணும். ஸோ இது விஜய் அவர்கள் எப்படி மேனேஜ் பண்ண போறாரு அப்படின்றே தெரியல. ஸோ விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அதிரடி திட்டம் அப்படின்ற மாதிரி நிறைய திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. பட் இன்னும் செயல்படுத்தல. ஸோ அதனால பொறுமையாக தான் செயல்படுத்த முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ தூத்துக்குடியில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை பண்ண அவனுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை நீதி கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு விஜய் அவர்கள் வரவேற்றிருக்காரு. ஸோ அதே மாதிரி இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ பட் ஆனால் நிறைய பேர் கொடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்ன செய்ய போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு கோவையில் நடந்த சம்பவத்துக்கு நிறைய பேர் அவங்களுடைய ஆறுதலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்மளும் நம்மளுடைய ஆறுதலை தெரிவிச்சுப்போம். ஸோ இனிமேல் இது மாதிரி நடக்காம இருக்குதா அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இனிமேல் இது மாதிரி நடக்காம இருக்கிற அளவுக்கு தண்டனைகள் இந்த ஒரு நபருக்கு கண்டிப்பா நிறைய கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கோரிக்கையா வச்சுக்கிறாங்க எல்லாருமே. ஸோ நம்மளும் அதே வச்சுப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ஆக்டர்ஸ் போயிட்டு நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் போயிட்டு விஜய் அவர்களை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட தர்ஷக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஒரு கோவை சிறுமியோட இந்த ஒரு சம்பவத்தை பத்தி உங்களோட தர்ஷக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.